அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். வாழ்க்கையிலே செல்வங்கள் என்ற தேவைகள் எல்லோருக்கும் இருக்கிறது. அது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அருள் என்றுதான் சொல்ல வேண்டும். அதை சரியான வழியில் நாம் பயன்படுத்தினால் அது அருளாகவும், தவறான வழியில் அது பயன்படுத்தப்பட்டால் அதுவே ஒரு முசீபத்தாகவும் மாறிவிடும். அல்லாஹ் நம்முடைய செல்வங்களை நமக்கு அருளானதாக ஆக்குவானாக. மறுமையில் நமக்கு ஆதரவாக சாட்சி அளிக்கிற, சாட்சி சொல்கிற நல்ல செல்வமாக நம்முடைய செல்வங்களை அல்லாஹ் ஆக்கி அமைப்பானாக. நிறைவான செல்வங்களை தருவானாக. பொருளாதார தேவைகளை எதிர்நோக்கி பலர்கள் பல விதங்களில் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருளாதாரங்கள் ஈட்டுவதை தன் சுன்னத்தாகவே இந்த சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். உழைத்து சம்பாதிக்க வேண்டும். நிரப்பமாக பிறர்களின் உழைப்பை சுரண்டாமல் நாம் உழைத்து சம்பாதிப்பது என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்த சிறப்பான ஒரு சுன்னத்தான செயல். அந்த உழைப்பு வெற்றியாக அமைய வேண்டுமா? மட்டுமல்ல, செல்வம் என்பது நமக்கு மட்டுமல்ல, நம்மின் சந்ததிகள் அத்துணை நபர்களுக்கும், நாம் நம்முடைய மக்கள் அவர்களின் மக்கள் என செல்வந்தர்களாக சிறப்பாக நல்ல விதத்தில் பிறர்களிடத்திலே கையேந்தாமல் தன்னிறைவாக வாழ வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதா? இந்த ஒரே ஒரு திக்ரை நான் சொல்லும் விதத்தில் தினசரி ஓதி வாருங்கள். நிச்சயமாக அல்லாஹ் செல்வங்களிலே பறக்கச் செய்து விடுவான். பொதுவாக அல்லாஹ் ஏதேனும் ஒரு அமலை கொண்டு மிக பிரம்மாண்டமான பாக்கியங்களை தந்து விடுவான். அது அல்லாஹ்வினுடைய இயல்பு. அல்லாஹ் தருவதற்கு அமல்கள் எல்லாம் தேவையில்லை என்றாலும் நாம் ஒரு அமலை செய்வது அல்லாஹ் விரும்புவான் என்ற அடிப்படையில் தான். குறிப்பாக அது அஸ்மாஉல் ஹுஸ்னாவாக அமைகிறது என்று சொன்னால் அதற்கு அங்கீகாரம் இருக்கிறது என்று மிக உறுதியாக சொல்ல முடியும். காரணம், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அல்லாஹ்வுக்கு அழகிய பெயர்கள் இருக்கிறது, அதை கொண்டு அழையுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்வான். அப்ப அல்லாஹ்வின் அழகிய பெயரை கொண்டு நாம் அழைக்கும் பொழுது, கேட்கும் பொழுது அல்லாஹ் நிச்சயமாக தருவான். அதன் அடிப்படையில் தான் நாம் தினசரி யா வஹாபு யா அல்லாஹ், மீண்டும் சொல்கிறேன், யா வஹாபு யா அல்லாஹ் என்ற இந்த பெயரை தினசரி நாம் சொல்லும் விதத்தில் நாம் ஓதி வந்தால் அல்லாஹ் நிச்சயமாக நம்மை மட்டுமல்ல, நம்மின் மக்கள் அவர்களின் மக்கள் என வாழையடி வாழையாக வரக்கூடிய வாரிசுகள் அனைவர்களையும் அல்லாஹ் செல்வந்தர்களாக மாற்றி விடுவான். அல்லாஹ் கபூல் செய்வானாக. அதாவது தினசரி சுபுகு தொழுத பிறகு, சுபுகு கட்டாயமா தொழுகணும், தொழுகை மிக முக்கியமானது, தொழுகையை விடுவது நல்ல செயல் அல்ல. சுபுகு தொழுகை தொழுத பிறகு தினசரி 1400 முறை யா வஹாபு யா அல்லாஹ் என்று ஓத வேண்டும். இஹ்லாஸாக ஓத வேண்டும். முன்னும் பின்னும், அதாவது அந்த 1400 முறை யா வஹாபு யா அல்லாஹ் என்று சொல்வதற்கு முன்னால் 14 முறை ஸலவாத்தும், சொன்ன பிறகு 14 முறை ஸலவாத் என இந்த திக்ர்களை நாம் அலங்கரிக்க வேண்டும். 14 முறை ஸலவாத் ஓதுகிறோம், யா வஹாபு யா அல்லாஹ் என்று 1400 முறை ஓதுகிறோம் எல்லா சுபூ தொழுத பிறகு. மீண்டும் 14 முறை ஸலவாத்துகளை ஓதிவிட்டு அல்லாஹ்விடத்தில் நிரப்பமாக கேட்டால், உறுதியாக சொல்வேன், கொடையாளர்களில் அல்லாஹ்வை விட மிகச் சிறந்த கொடையாளர்கள் கிடையாது. அவனை மறுப்பவர்களுக்கு கூட அல்லாஹ் வாரி வழங்கி கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வின் பெயரை சொல்லி நாம் கேட்டால் அல்லாஹ் தராமல் இருந்து விடுவான். நான் உறுதியாக சொல்கிறேன், கிருபையாளர்களுக்கெல்லாம் கிருபையாளனான இந்த நிலையில் நம்மை வாழச் செய்திருக்கிற நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் உறுதியாக தருவான் என்ற நம்பிக்கையோடு, இஹ்லாஸோடு நீங்கள் இதை செய்து பாருங்கள். அல்லாஹ் நிச்சயமாக எல்லாவற்றையும் தருவான். அல்லாஹ் கபூல் செய்வானாக. உங்களுடைய வேலைகள் இருக்கிறது என்றால் வேலைகளை செய்து கொண்டே நீங்கள் ஓதுங்கள். அந்த வேலைகளும் பரக்கத்தானதாக மாறும். அல்லாஹ்வின் பெயரை சொன்னோம் என்ற ஒரு அந்தஸ்தும் கிடைக்கும். குர்ஆனின் வசனங்களை செயல்படுத்திய நன்மையும் கிடைக்கும். நாம் எதிர்பார்க்கிற செல்வங்கள், அதில் பரக்கத்துகள் நிச்சயமாக கிடைக்கும். அல்லாஹு தஆலா கபூல் செய்வானாக. நிரப்பமாக இபாதத்துகளில் ஈமானோடு கவனம் செலுத்துங்கள். அல்லாஹ் எல்லா வெற்றியையும் லேசாக்கி தருவான். அல்லாஹ் வெற்றியை நிரப்பமாக தந்து மரணம் வரை சொந்த தேவைகளுக்கு நாமோ, நம்மின் பெற்றோர்களோ, மக்களோ, குடும்பங்களோ, உற்றார் உறவினர்களோ, சமூக மக்களோ பிறர்களிடத்திலே கையேந்தாமல் படைத்த ரப்புல் ஆலமீன் பாதுகாத்து, பிறர்கள் கேட்காமலேயே அவர்களுக்கு அவர்களின் தேவைகள் அறிந்து உதவி செய்கிற நல்ல நன்மக்களாக, செல்வங்களில் உயர்ந்தவர்களாக, ஈமான்தாரிகளாக நாம் அத்துணை நபர்களையும் ரஹ்மான் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.